ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய்மகி. மீண்டும் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வீட்டில் இருக்கும்போது, நாம் ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கும்போதும் பள்ளி கத்துவதை நாம் கேட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்முடைய மனம் தேவையில்லாமல் சிந்திக்கும். ஒருவேளை இப்படி நடந்துவிடுமோ, அப்படி நடந்துவிடுமோ என்று நாம் குழம்பி போவோம். ஒருவேளை பள்ளி கத்துவது கெட்ட சகுனமாக இருக்குமோ என்று நாம் எண்ணுவோம். இதுதான் மனித இயல்பு தான். சாய்ராம். இந்த ஒரு குழப்பத்துக்காக பாபா ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை பாபா விளக்கமுடன் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் கேட்போம். சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை ஓம் சாய்ராம் என்று எழுதி இது எத்தனாவது அத்தியாயம் என்று கமெண்ட் செய்யவும். வாங்க சாய்ராம் கேட்கலாம். 2 பள்ளிகள், 2 சிறிய பள்ளிகளின் கதையுடன் இந்த அத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னால் அமர்ந்திருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் என்று துடிப்பை விளைவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பை ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா? அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார். அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதையும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்று பாபா கூறினார். பாபா சொல்வதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார். உடனே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியால் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை. அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவரத்துக்காக தரையில் அடித்தார். அதில் இருந்து ஒரு பள்ளி விழுந்தது. எல்லோரும் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார். அது உடனே தனது பெருமையான நடையுடன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட காலத்துக்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன. ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டி அணைத்து கொண்டு சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின. சீரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையில் இருந்து மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார். 2 சகோதரிகளும் சந்திக்க போவதை எங்கனம் பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார். இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கும் நிறை பேரு அறிவையும் மனத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதாகும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.